இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் வந்திருக்கு ரிப்பேர் பண்ண சொல்லி. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் இந்த ஹோம் தியேட்டர் வச்சிருந்தாங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி ஹோம் தியேட்டர்ல எலிப்பு வந்து ஒயர்லாம் கட்சி போட்டுருச்சு, ஒர்க் ஆக மாட்டேது சொன்னாங்க. சரி என்கிட்ட எடுத்துட்டு வாங்க ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பின்னாடி இருக்க ஸ்க்ரூ எல்லாம் கைட்டினேன். திறந்து பார்த்த உடனே போர்டில் எந்த ஒரு காம்பனன்ஸும் டேமேஜ் ஆகல, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. எலி உள்ள போய் குடும்பமே நடத்திருக்கும் போல டிஸ்பிளேக்கு போற எல்லா ஒயருமே கடிச்சு வச்சிருக்கு. நல்ல வேலை டிரான்ஸ்ஃபார்மருக்கு போற எந்த ஒயருமே டேமேஜ் ஆகல. போர்டோட இப்போ கனெக்ட் ஆகிட்டு பார்த்தா ஸ்பீக்கர் மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போர்டை எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். அடுத்து டிஸ்பிளே பட்டன்ல இருக்கிற பார்ட்டை ஓப்பன் பண்ணேன். கட்டான ஒயர் எல்லாமே டிஸ்பிளே பார்ட்டில் தான் இருக்கு. இப்போ இந்த எல்லா ஒயரும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு கட்டான ஒயர் இந்த 3 ஒயர் தான். இப்போ இதுக்கேற்ற ஒயர் வந்து வாங்கிட்டு வந்து இது சேஞ்ச் பண்ணிடலாம். Many hours later. இப்போ சின்ன பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட 4-5 கடைக்கு மேலே கேட்டேன். லோக்கல்ல இந்த மாதிரி ஒயரே நம்மளுக்கு கிடைக்கல. ஏன் இந்த மாதிரி ஒயர் கிடைக்க மாட்டேது? கடையில் கேட்டதுக்கு எல்லாம் பேக்கட் ஐட்டம் போர்டோட வாங்கினா தான் இதெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஒயர் மட்டும் தானே கட் ஆயிடுச்சு, அதோட கனெக்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. கழட்டிட்டு வரக்கூடாது சொல்லிட்டு க்ளூ போட்டு ஒட்டிருந்தாங்க. அதெல்லாம் தனியாக கட்டிட்டு அதே கடையில் 10 ஒயர் இருக்கிற மாதிரி ரெயின்போ ஒயர் வாங்கிட்டேன். அந்த ஒயருக்கு பதிலாக நம்ம இந்த ஒயர் தான் இப்போ யூஸ் பண்ணோம். ஏற்கனவே இந்த கேபிளோட கனெக்டர் எடுத்துக்கிட்டேன். அதோட எண்டெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம வாங்கிட்டு வந்த ஒயர்ல இருந்து 5 ஒயரை மட்டும் தனியாக பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுலயும் ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக ஸ்லீவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக பழைய ஒயரையும் புது ஒயரையும் கனெக்ட் பண்ற மாதிரி நேருக்கு நேர் வச்சு சால்டரிங் பண்ணணும். அடுத்ததான் இந்த 2 ஒயர் கட் ஆயிருந்தது. அதுல ஒரு ஒயருக்குள்ள 3 ஒயர் இருந்தது, இன்னொரு ஒயருக்குள்ள 2 ஒயர் இருந்தது. அந்த 2 ஒயரும் கனெக்ட் ஆயிருந்த இடம் தான் இது. இதை நான் கட் பண்ணாம ஸ்லீவ் மட்டும் எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததான் நம்ம வாங்கிட்டு வந்த ஒயரை எடுத்துன்னு வந்து இந்த ஒயரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாவே சால்டரிங் வச்சு மேலே டேப் போட்டிருக்கேன். அந்த ஒயரோட எண்டில் ஆல்ரெடி இந்த கனெக்டரை கட் பண்ணி சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த 5 ஒயர் இருக்கிற கேபிள்ல கனெக்டரையும் ஒயரையும் சால்டரிங் பண்ணி ஷார்ட் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஒயருக்கும் தனித்தனியாக ஸ்லீவ் போட்டு டேப் போட்டிருக்கேன். இப்போ ஒயர் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ போர்டில் வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். எடுத்து ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்பிளேக்கு வந்து இந்த மாதிரி 3 கேபிள் போகும். அந்த 3 ஒயரையும் ஊஃபர் உள்ள விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பின்னாடி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ டிஸ்பிளே சைடில் இந்த 3 ஒயரை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்டாக ஆன் ஆகுது. சரி பாட்டு ஓட தான் செக் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணி பாட்டு போட்டு பார்த்தேன். நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வெறும் ஊஃபர்ன்றதுனால தொம்முன்னு பேஸ் மட்டும் தான் கேட்கும். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸை கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு பாட்டு முழுசாக கேட்கும். எது எப்படியோ நம்ம இதை சரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.